தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள 69 விழுக்காட்டிற்கு ஆபத்து வந்தால் திமுக ஆட்சி கலையும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் எச்சரித்துள்ளார். திமுகவுக்கு சமூக நீதி சம்பந்தம் கிடையாது. மற்ற கட்சிகள் பத்தி அதாவது அவங்களுக்கு சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா திமுகவை அவங்க வலியுறுத்தணும். வலியுறுத்தி இது வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லு. இப்போ இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்துருச்சு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. அதற்கு என்னைக்கு வேணா வரும், உச்ச நீதிமன்றத்துல வரும். வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க. 69 விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சிடும், உறுதியா கலைஞ்சிடும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமா ஆயிடும். ஏன்னா இது இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு 69 விழுக்காடு. இது கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நமக்கு அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது. இத எப்படி காப்பாத்தணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும். காப்பாத்தி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ணும் உச்ச நீதிமன்றத்துல. பாரு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 69 விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த சமுதாயம், சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் 69 விழுக்காடு நம்ம நிலைநாட்ட முடியும். இல்ல நிரூபிக்கலன்னா ரத்து பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் வேணுமே பண்ணாம இருக்கிறாங்க. அது திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது 69 விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கிறது, கத்தி தொங்கிட்டு இருக்குது. அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க, உடனே நடத்துங்க. நடத்திதான் காப்பாற்ற முடியும், வேற எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாது மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அது கண்டுக்கிற மாதிரி தெரியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.